மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி, காங்கிரஸ் மூத்த தலைவர் கரண் சிங், ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் சரத் யாதவ் ஆகிய 3 பேருக்கு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருது வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் சிறப்பாக ஜனநாயக கடமையாற்றும் உறுப்பினர்களுக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. 94ஆம் ஆண்டு முதல் இவ்விருது வழங்கப்பட்டு வரும் நிலையில் 2010, 2011, 2012ஆம் ஆண்டுகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்குகிறார். விருதை பெற்றுக்கொண்டு பேசிய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் இது தமக்கு மிக சிறப்பு வாய்ந்த விருது என தெரிவித்தார். वैसे तो कोई भी सम्मान अच्छा लगता है, लेकिन अपने साथियों से कोई मिले जिसको पीयर रिकॉग्निशन कहते हैं, तो उस सम्मान का आनंद अपना होता है। मैं कम आयु में राजनीतिक कार्यकर्ता बना और शायद इस वक्त कल्पना भी नहीं थी कि भारतीय संसद का सदस्य बनूंगा। விழாவில் பேசிய பிரணாப் முகர்ஜி, நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலாக நாடாளுமன்றத்தில் நுழைந்த போது மோடி வாசற்படியில் விழுந்து வணங்கியதை சுட்டிக்காட்டி வெகுவாக பாராட்டினார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, நாடாளுமன்றத்தில் தற்போது நகைச்சுவை உணர்வுக்கு பெரும் பஞ்சம் வந்துவிட்டதாகவும், நாம் ஏதாவது சொல்லப்போக ஊடகங்கள் அதை தவறாக சித்தரித்து விடுவார்களோ என எம்பிக்கள் அச்சப்படுவதாகவும் குறிப்பிட்டார். பிரணாபுடன் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்ததால் ஒரு நல்ல புத்தகத்தை படித்த மனநிறைவு ஏற்படுகிறது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார்.